ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் தை மாதம் சோபகிருது வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம். 15/1/2024 12/2/2024 வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது. சோபகிருத்து வருஷத்தில் தை மாதம் அப்படின்றது உத்தராயண புண்ணிய காலம், உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் தை மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும், கேது பகவான் கன்னியிலையும், சுக்கிர பகவான் விருச்சிகத்திலையும், தனுசுல செவ்வாயும் புதனும், சூரியன் மகரத்தில், மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம். இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலிருந்து வர 15ஆம் தேதி அன்னைக்கு வந்துடுறார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் கோல்சாரம். அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் மாறுறா. சுக்கிர பகவான் 19/1/2024 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார். புத பகவான் 27/1/2024 அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும், 4/2/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசுலிருந்து மகரத்திற்கும் போறார். இது இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது. இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது, வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாச கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா 15ஆம் தேதி அன்னைக்கு தை பொங்கல். தை பொங்கல் பொங்கப்பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா காத்தால 6:30 7:30 சந்திரஹோரம் வரும். திங்கக்கிழமை வர்றதுனால சந்திரஹோரம் வரும். அது சுபமாக இருக்கும். ஏன்னா பஞ்சமி திதியும் வந்துடுறது. காத்தால ஒரு 7-8 நாழிகைக்கு தான் சதுர்த்தி திதியாக இருக்குது. சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே, கவலைப்பட தேவையில்லை. இந்த இதில் சதய நட்சத்திரம் வருது. அதை தவிர மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா 11:30 12:30 குலரனுடைய ஓரம் இருக்குது. கார்த்தால 9:00 9:30 குருவினுடைய ஹோரம் இருக்குது. இந்த 3 ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும், பொங்கப்பானை வைக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, 16ஆம் தேதி பார்த்தேலையானால் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் சொல்லுவாள். அதை தவிர 17ஆம் தேதி உழவர் தினம். அதற்கு பிறகு பார்த்தேலையானால் 25ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூச திருநாள். அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம். 25ஆம் தேதி. 26ஆம் தேதி பார்த்தேலையானால் வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் பார்த்தேலையானால் எந்த கிரக பிரவேசமோ, புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ, அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் 9:52 ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 11:30 நிமிஷம். 30ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது. 31ஆம் தேதி தை ஹஸ்தம், கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை ஹஸ்தம், பெரிய ஏற்றம். 9/2/2024 அன்னைக்கு தை அமாவாசை. தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது. பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா. இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி, பாக்கியஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எல்லாம் ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது ஒரு ராசியாக இந்த தை மாதம், அதாவது 15/1/2024 முதல் 12/2/2024 வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான். இந்த மாதம் பார்த்தேன்னா தை மாதம் 15/1/2024 ஆரம்பிக்கிறது. 12/2/2024 வரலும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 27/1 அன்றைக்கி தான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். குருவினுடைய பார்வையில் இருக்கார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. ஏன்னா கேது பகவான் உடல் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்லேசங்கள் வரும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், 4ஆம் அதிபதியான குரு பகவான் அவர் 8ஆம் இடத்துலையும், 8ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துலையும் இருக்கிறது விசேஷம். 4-8 பரிவர்த்தனை இருக்குது. இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக ஒரு புதுசாக ஒரு சேஞ்சு வரும். வெளியூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும் பார்த்துட்டு இருக்க வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது.
இந்த மாதத்தில் உங்களுக்கு சப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் ஒரு நல்ல பேச்சுவார்த்தையினால் நல்ல ஒரு இதில் மேனேஜ் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேற்று மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 2-12 பார்க்குறார். பெரிய விசேஷம். 2-12 பார்க்குறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதனால் வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக கிடைக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார். எதிரிகள் அற்ற நிலையை கொடுப்பார். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுவும் எலும்பு தேய்மானம், அதை தவிர வந்து நீர் வந்து வெளியேறக்கூடிய பாதைகளில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதும், செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று 8ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதன் மூலியமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும். திடீர் பண வரவு வரும். வீடு மனைகளால் வரக்கூடிய லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு வந்து 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவருக்கு குறைச்சல் இருக்காது. வீட்டில் வந்து நல்ல அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் 4ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவானும் இருக்கிறதுனாலையும் குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து 4ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த ஐடி சர்வீசஸில் இருக்கிறவா, கம்யூனிகேஷன் சர்வீசஸில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், அதாவது சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் இருக்கக்கூடியவா, ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர வந்து எழுதக்கூடிய, அதாவது கவிஞர்கள், எழுதுகிறவங்க, இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க, வசனகர்த்தான்னு சொல்லக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். புதிதாக வந்து அவங்களுக்கு வந்து புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸில் இருக்கக்கூடிய கவிதை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தேனால் 18/1/2024, 19/1/2024 வரணும். இந்த 3 நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஒரு வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறதும், அதை தவிர வந்து சந்திர பகவானுக்கு வந்து ஒரு அரிசி உங்களால் முடிஞ்சது பச்சரிசி மற்றும் நெல் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா கன்னியா ராசிக்காரர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கும். அதன் மூலியமாக எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் ஏற்றம் உங்களுக்கு வந்தே தீரும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த தை மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.